இன்றைக்கி நம்ம சேனலில் உப்பு கறி வறுவல் தான் செஞ்சுருக்கோம். இந்த உப்பு கறி வறுவல் வந்து ஒயிட் ரைஸ்க்கு வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். இதுதாங்க உப்பு கறி. இந்த உப்பு கறி எப்படி செஞ்சோம் அப்படின்னா, 5 நாளைக்கு முன்னாடி 2 கடா வெட்டினுங்க. அந்த கடாயில் கறி கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு. அந்த கறியை வந்து பீஸாக கட் பண்ணி உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்தா உப்பு கறியை போட்டுக்கோங்க. 2 வரமிளகா, கொஞ்சோண்டு உப்பு, ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. இப்போ தண்ணி போட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. ஒரு 10 விசில் விட்டு இறக்கிக்குங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலாவுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் 4ஐயும் சேர்த்து பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உப்பு கறி என்னாச்சுன்னு பார்த்துடலாம். 10 விசில் விட்டதுக்கப்புறமா வாங்க குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். 10 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். நம்மளுடைய உப்பு கறி வந்து நல்லாவே வெந்துருச்சு. அதனுடைய உப்பு, காரம் எல்லாமே இந்த உப்பு கறியில் நல்லாவே ஒட்டிருச்சுங்க. இதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திக்கங்க. கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கங்க. வரமிளகா 2 சேர்த்திக்கங்க. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அந்த பேஸ்ட் அப்படியே உள்ளே மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுருங்க. இந்த மிளகாத்தூள் வீட்லேயே ரெடி பண்ணதுங்க. அது கூட மல்லித்தூள் சேர்த்திக்கங்க. இந்த மல்லித்தூளும் வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணது. இந்த மல்லித்தூளில் வந்து மல்லி, பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, கடலைப்பருப்பு, மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். இந்த பொடி தான் நம்ம மல்லித்தூள்னு சொல்லி ஆட் பண்ணோம். இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கங்க. உப்பு அளவாக சேர்த்திக்கங்க. ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்திருக்கோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்ச உப்பு கறி எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியும் உள்ளே ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணி விட்டு இது கூட கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. மூடி போட்டு வேக விட்டிங்க அப்படின்னா நல்லாவே வெந்திருக்குங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்மளுடைய உப்பு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்பு கறி வந்து தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. நீங்களே ஒரு தடவை இது வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.